செய்தியை பார்த்து வருகிறோம். போலீஸ் நிலைய விசாரணை முடிந்து நீதிமன்றம் அழைத்து செல்லப்படுகிறார் நடிகை கஸ்தூரி. அப்பொழுது அவர் அரசியல் அராஜகம் ஒழிக என்று கோஷமிட்டபடி சென்றார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. ஜெர்ரி, தற்போதைய கள நிலவரம். வணக்கம். நடிகை கஸ்தூரி விசாரணை ஒரு மணி நேர விசாரணைக்கு பிறகு எக்மோர் நீதிமன்றம் அழைத்து செல்கிறார். அப்பொழுது காவல் நிலையத்தில் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு மணி நேர விசாரணைக்கு பிறகு ஊடகங்களை பார்த்து நீதி வெல்லட்டும் என்ற கோஷ முழக்கங்களோடு அவர் காவல் நிலையத்தில் அந்த வாகனத்தில் ஏறி சென்றார். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை ஹைதராபாத்தில் போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணைக்காக அழைத்து வந்துள்ளனர். ஹைதராபாத்தில் அவர் தயாரிப்பாளர் ஒருவர் வீட்டில் பதுங்கி இருந்ததை அறிந்து போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து ஒரு மணி நேரமாக அந்த விசாரணையானது நடைபெற்றது. நடிகை கஸ்தூரிக்கு விசாரணைக்கு முன்பாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையை அழைத்து சென்று பரிசோதனைக்கு பின்னரே இங்கு சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அதன் பிறகு இந்த விசாரணையானது நிறைவு பெற்ற பிறகு எழும்பூர் உதவி ஆணையர் ஜெகதீசன் தலைமையில் இந்த விசாரணை நிறைவு பெற்ற பிறகு எழும்பூரில் இருக்கக்கூடிய 5வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி முன்னிலையில் ஆஜர்படுத்த உள்ளனர். இந்த ஒரு மணி நேர விசாரணையானது எந்த நோக்கத்தில் அவர் அந்த கூட்டத்திலே பேசினார், எதற்காக இந்த தெலுங்கு மக்களை அவர் வசைபாடினார், யார் உந்துதலின் பெயரில் பேசினார், இதற்கு பின்புலத்தில் யாரேனும் இருக்கிறார்களா என்ற கோணத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. ஒரு மணி நேர விசாரணை நிறைவு பெற்ற பிறகு எழும்பூர் நீதிமன்ற 5வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி முன்னிலையில் ஆஜர்படுத்த இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.